வணக்கம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் எந்த அளவில் கார்ப்பரேட் சுரண்ட தொடங்கிவிட்டது, எந்த அளவில் எக்ஸ்ப்ளாய்ட் செய்ய தொடங்கிவிட்டார்கள் என்று நீங்க பல்வேறு செய்திகளை பார்த்து வருகிறீர்கள். அது டாக்ஸ் வழியாக இருக்கட்டும், அதாவது அரசாங்க வழியாக இருக்கட்டும், அல்ல கார்ப்பரேட். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா? என்னுடைய கண்டிஷன் படி நீங்க வேலை பார்க்க வந்தால் உங்களுக்கு வேலை இருக்கிறது, இல்லை என்றால் அதுவும். நீங்க அரசு உத்தியோகத்தை பற்றி மறந்து விடுங்கள், பிரைவேட் உத்தியோகத்தை பற்றி நான் பேசுவேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இன்ஃபோசிஸ் உடைய சேர்மன் நாராயண் மூர்த்தி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைத்தார். ஒரு மனிதர் 70 மணி நேரம் வேலை பார்க்கணும் வாரத்திற்கு, ஞாயிற்றுக்கிழமை உட்பட அவர்கள் வேலை பார்த்தால் மட்டும்தான் இந்த நாட்டை வல்லரசான நாடாக மாற்ற முடியும். இப்போ இன்னொரு மகான் கிளம்பி இருக்கிறார். இந்த நபருடைய பெயர் எஸ்.என். சுப்பிரமணியன். யாரு? L&T உடைய சேர்பர்சன். இந்த நபர் இன்ஃபோசிஸ் நாராயணன் மூர்த்தியும் தாண்டி விட்டார். அவர் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க வேலை பார்க்கணும். இவர் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க வேலை பார்க்கணும், ஆனால் ஒரு வாரத்திற்கு 90 மணி நேரம், அதாவது ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் நீங்க வேலை பார்க்கணும் என்று கூறியிருக்கிறார். இவருடைய ஆஃபீஸ் மீட்டிங் போல அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்களை சந்தித்து பேசும்போது இந்த நபர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி கொண்டு. I regret I am not able to make you work on Sundays. எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு. உங்களை என்னால் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை வாங்க முடியும். If I could, I would be happier because I work on Sundays. என்னால் முடிந்திருந்தால் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன். காரணம், நான் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை பார்த்தேன். What do you even do sitting at home? How long you can stare at your wife and your wife at you? வீட்டில் என்னதான் செய்கிறீர்கள்? உங்களால் என்னதான் செய்ய முடிகிறது? எத்தனை மணி நேரம் தான் உங்களுடைய மனைவியோட முகத்தையே பார்த்து கொண்டிருப்பீர்கள், ஒத்துக்கொண்டிருப்பீர்கள்? உங்களுடைய மனைவி உங்களுடைய முகத்தை ஒத்துக்கொண்டிருப்பார். அதனால் நீங்க வேலைக்கு வருவதுதான் சரி. மிஸ்டர் சுப்பிரமணியம் அவர்களுடைய சம்பளம், அங்க இருக்கக்கூடிய மற்ற எம்ப்ளாயிஸ்களுடைய சம்பளம் ஏணி வச்சால் கூட எட்டார். அங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான இன்ஜினியருடைய சம்பளம் தொடக்க காலகட்டத்தில் 5 லட்சம் ரூபாய். அதற்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் அவர்களுடைய சம்பளம் அவ்வளவு இருக்காது. இன்ஜினியருடைய சம்பளம் 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம்னா மாதத்திற்கு 40,000 ரூபாய். அதுல இருந்து டாக்ஸ் போச்சு, அது போச்சு, இது போச்சு, டிஏ எல்லாமே பிடிச்சிட்டு கையில வர்றது வெறும் 30,000 ரூபாய். அந்த 30,000 வைத்து அவர் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற. இப்போ இங்க இருக்கக்கூடிய இவருடைய ஹெச்ஆரை கொஞ்சம் பார்த்து, இவருடைய ஐடியாலஜியை கொஞ்சம் பார்த்து, அதாவது ரொம்பவே ஸ்ட்ராங்கா வேலை பார்க்க முடியும். இந்த நாட்டை டெவலப் செய்வதற்காக உங்களோட உதவி தேவை. அதனால் நீங்க 90 மணி நேரம் வேலை பார்க்கணும் என்று கூறிய இவருடைய கம்பெனியை பற்றிய ஒரு சிறிய டீட்டெயில் வந்து இவர்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் என் கையில் கிடைத்தது. இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை இங்க போட்டிருக்கேன். இதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தயவு செய்து போய் பாருங்க. இந்த ஆனுவல் ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஆண்கள் 99.7%, 0.3% மட்டும்தான் இந்த கம்பெனியில் பர்மனன்ட் உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். ஆண்களுடைய எண்ணிக்கை 2023 பர்மனன்ட் எம்ப்ளாயீஸ், பெண்கள் 6, வெறும் 6 பேர். பெர்மனன்ட் எம்ப்ளாயிகளை தாண்டி டெம்பரரி வேஜஸில் இருக்கக்கூடிய ஆண்கள் 3,40,287, அதாவது 99%. அதுல ஆண்கள். ஃபீமேல் 2,807, அதாவது 0.8%. இந்த ஒட்டுமொத்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸை நீங்க பார்த்தீர்கள்னா 3,47,360, அதாவது 99.2% ஆண்கள், 2,813 பெண்கள், அதாவது 0.8% பெண். இந்த இடத்துல எம்ப்ளாயி ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் எந்த அளவில் இருக்கிறது நீங்க பாருங்க. ஆண் பெண் 2 பேருமே சமமாக வேலை பார்க்கணும். ஆண் பெண் 2 பேருக்குமே சமமான உரிமை, அதிகாரம், வேலை வாய்ப்பு எல்லாத்தையுமே நீங்க கொடுக்கணும் என்று கூறக்கூடிய மிஸ்டர் சுப்பிரமணியமுடைய கம்பெனியில 0.8% தான் பெண்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கிறது. சிந்தித்து பாருங்க, எந்த விதமான மேன் டாமினேட்டிங் மைண்ட் செட்டை வைத்திருக்கிறார். சரி,
இப்ப இவருக்கு வரக்கூடிய சம்பளம் வருமானத்தையும் பார்த்து சம்பளம் கிம்பளம் ரெண்டுமே சேர்த்து 2023-24 இதே இவருடைய கம்பெனி வெளிவிட்ட ஆனுவல் ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள் இவருடைய சம்பளம் 3,60,00,000. பிரெக்யூசிஸ்ட் என்கிற பெயர்ல இவருக்கு 1,67,00,000 கிடைக்கும். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் என்கிற பெயர்ல 10,50,00,000 ரூபாய் இவருக்கு கிடைக்கும். கமிஷன் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் செய்யறாரு இல்லையா, மோதியோட போய் டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, ராம் மந்திர் கட்டுறது, புதிய பார்லிமெண்ட் கட்டுறது, இது எல்லாத்திற்கும் இவருக்கு 2023-24 ஆண்டு கிடைத்த கமிஷன் மட்டும் 35,28,00,000. எல்லாத்தையுமே கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51,05,00,000 ரூபாய் இவருடைய வருட வருமானம். எவ்வளோ? 51,05,00,000 ரூபாய். இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் வெறும் 5,00,000 ரூபாய், அதுல டாக்ஸ் எல்லாம் பிடிபட்டு வெறும் 30,000 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துருக்காங்க. இதுதான் அங்க இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ். ஏன் இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு உங்களுக்கு தெரியும்? ஏன் இவர் ஞாயிற்றுக்கிழமை கூட நான் வேலை பார்க்கிறேன், நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்க்கணும் என்று கூறினார் என்று தெரியுமா? காரணம், இவருக்கு கிடைக்கக்கூடிய இந்த 35 கோடி ரூபாய் அந்த கமிஷன் அது இன்னும் அதிகம். போன வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் இவருடைய கிம்பளம் அதிகரித்த அந்த பெர்சன்டேஜ் 41%. இந்த கம்பெனிகள் எத்தனை பேருக்கு 41% இன்கிரிமெண்ட் கிடைச்சதுன்னு நீங்க கணக்கு போட்டு பாருங்க. 5% to 10%. இதை தாண்டி எந்த விதமான இன்கிரிமெண்ட்டும் இவர்களுக்கு கிடைக்கும். இவர் கூறிய அந்த வார்த்தை, எவ்வளவு மணி நேரம் தான் உங்களுடைய மனைவியுடைய முகத்தையே நீங்க ஒத்து பார்த்து இருக்கணும்? எத்தனை மணி நேரம் தான் உங்களுடைய மனைவி உங்களுடைய முகத்தை ஒத்து பார்த்துட்டே இருக்கணும்? சார், இதுதான் மிடில் கிளாஸ். காலையில ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறார் ஒரு மிடில் கிளாஸ் ஆண்கள். அதே மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவருக்கும் முன்பு ஒரு 2 மணி நேரம் குறைஞ்சபட்சம் எந்திரிச்சு வீட்டில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் பார்த்து, சமையல் அறையில இருக்கக்கூடிய வேலையெல்லாம் பார்த்து, டிஃபன் கட்டி கொடுத்து, இவருக்கு மற்ற வேலையெல்லாம் பார்த்து கொடுத்து கணவரை அனுப்பி வைக்கிறார். கூடவே குழந்தையும் குழந்தைய அவர் ஸ்கூல்ல விட்டுட்டு போகும். அங்கிருந்து அவர் பஸ்ஸை பிடிச்சோ, ட்ரெயினை பிடிச்சோ, சைக்கிளோ, ஸ்கூட்டரோ, ஆட்டோவோ ஏதோ ஒன்று பிடிச்சி அவர் ஆஃபீஸ்க்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய டென்ஷன் தனி. மாதம் 20 ஆச்சு நாளே போதும், அதுக்கப்புறம் சம்பளம் எல்லாம் இருக்காது. குழந்தை ஒரு டாஃபி ஒரு ஐஸ்கிரீம் கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும். சேவிங்ஸை மறந்துடுவேன். நாள் முழுவதும் வேலை பார்த்து வீட்டுக்கு வந்தா வீட்டில் தண்ணி முடிஞ்சிருச்சுன்னு மனைவி சொல்லுவோம். தப்புன்னு ஒரு பக்கெட் எடுத்துட்டோம். இல்லை இப்பெல்லாம் அந்த மினரல் வாட்டர் கேன் வந்துச்சு, அது போய் கடையில் போய் எடுத்துட்டு வரணும். ஏன்னா கடைக்காரர்கள் வீட்டுக்கு வந்து போட்டா 40 ரூபாய் 35 ரூபாய், இவர் போய் எடுத்துட்டு வந்தா 20 ரூபாய். அந்த 15 ரூபாயை சேமிப்பதற்காக இவர் அங்கிருந்து ஓடும். இவருடைய ப்ரையாரிட்டி என்னவென்று நீங்க பாருங்க. தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு நல்ல உணவு கிடைக்கும், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய ஹெல்த் நல்லா இருக்கணும், தன்னுடைய குழந்தை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டும், அந்த குழந்தையுடைய எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரே ஒரு அர்த்தம் இவருக்கு கிடைப்பது என்ன? ஞாயிற்றுக்கிழமையோ இந்த சனிக்கிழமையோ மதியம் ஒரு 1/2 கிலோ கறி எடுத்துட்டு வந்து வீட்டுல சமைச்சிட்டு எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டு டெலிவிஷன்ல வரக்கூடிய அந்த படத்தை பார்த்து 4 மணி நேரம் உறங்கி ஈவினிங் அதே வீட்டுல ஒரு டீ காஃபி குடிப்பது மட்டும்தான். அப்போ நீங்க என்ன கூறுகிறீர்கள்? ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க வீட்டுல இருக்கக்கூடாது, எவ்வளவு மணி நேரம் தான் உன்னுடைய மனைவியின் முகத்தையே பார்த்துட்டு ensuring they can feed their families better. ஒரு மிடில் கிளாஸ் உடைய பொறுப்பு, தன்னுடைய குடும்பத்தில் நல்ல உணவு போய் சேர வேண்டும், அவர்கள் உடுத்திக் கொள்ளக்கூடிய துணிமணி சரியாக இருக்கணும், அவர்கள் வாழக்கூடிய வீடு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், தன் குழந்தை ஒரு நல்ல ஸ்கூலில் போய் சேர வேண்டும் என்கிற ஒரே ஒரு கனவு தான் ஒவ்வொரு மிடில் கிளாஸ். உங்களுடைய ப்ரையாரிட்டி இது கிடையாது. உங்களுடைய ப்ரையாரிட்டி எனக்கு எவ்வளோ கமிஷன் வரும், என்னுடைய கம்பெனிக்கு எவ்வளோ நான் பிஸ்னஸ் தேடி கொடுக்க முடியும், என்னுடைய எம்ப்ளாயிஸ்களை எப்படி நான் சுரண்ட முடியும், அவர்களோட உழைப்பை அவர்களோட வேர்வை எவ்வளவு நான் புளிய முடியும் என்கிற அந்த ஒரே ஒரு நோக்கம் தான் இது போன்ற கார்ப்பரேட் லீடர்ஸ்களுக்கு. சரி, இவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறார்கள். இதே மிஸ்டர் சுப்பிரமணியமிடம் இருக்கக்கூடிய 2 வாகனங்கள், ஒன்று ரோல்ஸ் ராய்ஸ், இன்னொன்று மேபேக். 2 வாகனத்தோடைய விலை மட்டுமே கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய். சரி, இவர் வெளியூர்களுக்கு போவார். அப்ப எப்படி போறாரு? ட்ரெயின்ல போறாரு, இல்ல
நார்மல் ஃபிளைட்ல போறாரா, இல்ல பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் எடுத்துட்டே போறாரா? கிடையாது. LNT இருக்கக்கூடிய 2 விமானங்கள், அந்த 2 விமானங்களில் ஒரு விமானம் இவருக்கு பர்சனலாக பயன்படுத்த, இவருடைய மனைவி எங்க போனாலும் சார்ட்டர்ட் பிளைட்டில் தான் போறார். அனைத்து செலவுமே கம்பெனி எடுத்துக்கொள்ளும். சரி, இவர்கள் வசிக்கக்கூடிய வீடு சென்னையில பெசன் நகர்ல ஒரு வீடு இருக்கு. அதோடைய எஸ்டிமேட்டை போட்டு பாருங்க, உங்களுக்கு புரிய வரும் எவ்வளவு கோடி ரூபாய்க்கான அந்த வீடு. இவர் எங்கெல்லாம் போறாரோ அந்த அனைத்து இடத்திற்கான, அங்க எங்கெல்லாம் தங்குறாரோ, என்னெல்லாம் சாப்பிட்றாரோ, அனைத்து செலவுமே கம்பெனி எடுத்துக்கொள்ளும். இவருடைய ஒவ்வொரு விஷயமும், அதாவது பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், மின்சாரமாக இருக்கட்டும், போனாக இருக்கட்டும், இன்டர்நெட்டாக இருக்கட்டும், இவர் ஒரு இடத்திற்கு போய் டிஃபன் சாப்பிட்டால் கூட அந்த பில் கம்பெனி ஏற்றுக்கொள்ளும். இவர் ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்க்கிறார். இவருக்கு 2 மகன்கள், 2 பேருமே வெல் செட்டில்ட், திருமணம்லாம் ஆகிருச்சு, கோடிக்கணக்கான ரூபாய் இவர்களோட அக்கௌண்ட். இவர்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை காம்ப்ரமைஸ் என்ன, போன் எடுத்து 2-3 பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமா தான் இவருடைய எல்லாமே. பிசினஸ் ஹெட்ஸ்கள் மேல பொறுப்பு இருக்கு, அவர்கள் எல்லாம் பார்த்து 2017ஆம் ஆண்டு சேர்மன் பதவியில் மிஸ்டர் சுப்பிரமணியம் LNT-யோடைய வளர்ச்சி 83ல இருந்து நீங்க கணக்கு போட்டு பார்த்தீர்கள், அந்த ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தீர்கள், LNT சாதித்தது எத்தனையோ. 2017க்கு அப்புறம் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மிஸ்டர் சுப்பிரமணியம் என்னதான் LNT சாதித்தது என்று நீங்க எடுத்து பார்த்தீர்கள்னா ஒரு சிங்கிள் வேலையும் உங்களால் பார்த்து. ராமர் கோவிலை கட்டியதாக இவர் கூறினார். LNT தான் கட்டி. ராமர் கோவிலை முடித்துட்டார்கள். ராமர் கோவில் எப்படி லீக் ஆனது என்று உங்களுக்கு தெரியவில்லை. இதுதான் இவருடைய டெடிகேஷன். நியூ பார்லிமெண்ட் அந்த பில்டிங்கையும் LNT தான் கட்டி. அங்க எந்த அளவில் வாட்டர் லீக் நடந்தது, எந்த அளவில் அங்க சீபேஜ் நடக்கிறது, அங்க நடந்த காலதாமதம், அந்த ப்ராஜெக்டில் ஏற்பட்ட பல 100,000 கோடி ரூபாய் அதிக பட்ஜெட், அது உங்களுடைய டெடிகேஷன். டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு அண்டர் பாஸ் ஃபிளைஓவரை நீங்க கட்டினீர்கள், அந்த ஒட்டுமொத்த டிசைனே தவறு, இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நஷ்டம். இது உங்களுடைய டெடிகேஷன். இந்த பட்டியல் இன்னும் இருக்கு, நான் இந்த பதிவில் இன்னும் போக போக உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டேன். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை தேடி எப்படியாவது எங்களுக்கு வேலை கிடைத்தி விடாது. இன்ஜினியர் படிச்சுட்டோம், IIM, IITians அவர்களுடைய கனவு LNT போன்ற கம்பெனிகள் எங்களுக்கு வேலை கிடைச்சிட்டா எங்களுடைய லைஃப் செட். எந்த விதமான கம்பெனியை பற்றி பேசுகிறேன்? எந்த கம்பெனியுடைய சேர்மேன் உங்களை 90 மணி நேரம் வேலை பார்த்தால் மட்டும்தான் இந்த கம்பெனியில் நீங்க ஒரு நல்ல எம்ப்ளாயாக பார்க்கப்படுவீர்கள் என்று நினைக்கக்கூடிய அந்த நபரால் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் HR அவர்களுடைய பாலிசி படி 0.8% பெண்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுத்திருக்கிறது இந்த கம்பெனி. இந்த மாதிரியான கம்பெனிகளில் உங்களுக்கு வேலை தேவையா? இன்ஃபோசிஸ் போன்ற கம்பெனியில் உங்களுக்கு வேலை தேவையா? விப்ரோ போன்ற கம்பெனியில் உங்களுக்கு வேலை தேவையா? ஓலா ஸ்கூட்டர்ஸ் மிஸ்டர் அகர்வால் அவருடைய கம்பெனியில் உங்களுக்கு வேலை தேவை. இது போன்ற பல்வேறு விளக்கங்களை என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் இப்போ பிரச்சனை அது கிடையாது. உலக நாடுகள் இந்த பேலன்ஸ்ட் லைஃப் ஸ்டைலை எப்படி பார்க்கிறார்கள் அதை நீங்க பாருங்க. 48 மணி நேரம் ஒரு வாரத்திற்கு 48 மணி நேரம் வேலை பார்த்தாலே போதும் ஒரு மனிதரால் தன்னுடைய வாழ்க்கையை, அதாவது குடும்ப வாழ்க்கையை, தன்னுடைய ப்ரொஃபஷனல் வாழ்க்கையை நன்றாக பேலன்ஸ்டாக பார்க்க முடியும். இது ஜெர்மனி நாடு எடுத்துக்காட்டு. ஜப்பான் நாடு 35 மணி நேரம் மட்டும் வேலை பார்த்தால் போதும், இதற்கு மேல நீங்க வேலை பார்க்காது. பிரான்ஸ் நாடு வருடம் 2000 ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள், 35 மணி நேரம் போதும். ஜப்பான் நாட்டை பார்த்தீர்கள்னா ஹிரோஷிமா ஒட்டுமொத்த நாடை அழிந்து போனது, ஆட்டம் பாம்பு போட்டு அந்த நாட்டை எந்த அளவில் அவர்கள் மீண்டும் ஒரு முறை உருவாக்கினார்கள். இன்னைக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பாருங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாருங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த நகரங்களில் ஜப்பான் நாடு. அவர்கள் நேஷன் பில்டிங்கில் உதவினார்கள். இந்தியா எந்த விதமான நேஷன் பில்டிங்கில் உதவியது? இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், மாட்டுக்கறியை சாப்பிடாதீர்கள், இந்த நாட்டை நாங்கள் ஹிந்து ராஷ்டிராவாக மாற்றப் போகிறோம். சார், ஹிந்து ராஷ்டிராவாக மாற்றுவதை
எப்படின்னு எனக்கு புரியல. ஹிந்து என்கிற அந்த பெயரை நீங்க பார்த்தீர்கள்னா அது எந்த இடத்துல இருந்து உருவானது என்று உங்களுக்கு தெரியாது. உங்கள்ட்ட இருக்கக்கூடிய கிரந்தங்களை எடுத்து பாருங்கள், ரிக்வேதத்தை எடுத்து பாருங்கள். ஹிந்து என்கிற அடையாளத்தை திணிக்கக்கூடிய நபர்கள் ஒரு நபராவது அந்த ஹிந்து என்கிற வார்த்தை இந்த அனைத்து புஸ்தகங்களிலும் ஏதோ ஒரு இடத்தில் எழுதியதாக காட்டுங்கள். எனக்கு உங்களுடைய ஹிந்து ராஷ்டிராவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சனாதனம் என்கிற ஒரு முறை, சனாதனம் ஹிந்துத்வா கிடையாது, ஹிந்துத்வா கிடையாது. பட் நீங்க அந்த வேலையை தான் பார்த்துருக்கீங்க. இப்போ பிரான்ஸ், ஜப்பான், ஸ்வீடன், ஆஸ்திரேலியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்த அனைத்து நாடுகளுமே ஒரு பேலன்ஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸை, அதாவது நீங்க 48 மணி நேரம் அதிகபட்சம் வேலை பார்த்தாலே போதும், உங்களுடைய குடும்பத்தை போய் பாருங்கள் என்று கூறக்கூடிய இந்த நாடுகள். ஒர்க் பேலன்ஸ், ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் எவ்வளவு முக்கியம் என்று நீங்க பாருங்கள். டிரான்ஸ்பரன்சி அண்ட் கம்யூனிகேஷன் அதிகரிக்கும், இன்க்ளூசிவிட்டி அண்ட் டைவர்சிட்டி அதிகரிக்கும், ரெகக்னேஷன் அண்ட் ரிவார்ட்ஸ் நீங்க ஒரு கம்பெனியில் கொடுத்தால் அந்த கம்பெனியோடைய growth நடக்கும். எம்ப்ளாயி growth அண்ட் டெவலப்மெண்ட், எம்ப்ளாயியோடைய நலத்தை நீங்க பார்த்தீர்கள்னா மட்டும்தான் ஒரு கம்பெனியோட growth நடக்கும் என்பதை நீங்க மறக்கிறீர்கள். ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி வாரத்திற்கு ஒரு 5 நாட்கள் வேலை பார்த்து 2 நாட்களாவது உறங்கினால், தன்னுடைய குடும்பத்துடன் இருந்தால் மட்டும்தான் அவரால் ஹெல்த்தியாக இருக்க முடியும். எங்களுடைய நிறுவனம் ரொம்பவே சின்ன நிறுவனம். நான் உழைக்கிறேன், அதனால் நீயும் உழைக்கணும் என்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. இந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே, நான் வெளியூருக்கு போறேன்னா, சார் நீங்க போயிட்டு வாங்க, நாங்க இந்த பொறுப்பை எடுத்துக்கணும். சார் என்னால வர முடியாது, எனக்கு முடியல, இல்லை எனக்கு ஒரு வேலை. இந்த ஆபீஸ் ரெக்கார்ட் இன்னைக்கு வரை யாருமே லீவ் என்று லீவு கேட்டு லீவ் இல்லை என்று யாருக்குமே கூறவில்லை. நானாக இருக்கட்டும், நானும் ஒரு எம்ப்ளாயி மட்டும். இந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படின்னு நீங்க பாருங்க. நைட்டு 11 மணி ஆனாலும் அவர்களாகவே இந்த ஆபீஸருக்கு அவர்களுடைய கிரெடிபிலிட்டியை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை என்னால வர முடியுமா, இன்னைக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்க வேண்டாம், வேலை இருக்குன்னு சொன்னாலே போதும், தானாகவே ஓடி வருவார்கள். திஸ் இஸ் வாட் அ ரிலேஷன்ஷிப். இப்போ இதே எல்என்டியோடைய இன்னொரு பக்கத்தை நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுகிறேன். இதை மட்டும் பார்த்துவிட்டு இந்த பதிவை முடித்துக் கொள்ளலாம். எல்என்டி எத்தனை ப்ராஜெக்ட்ஸ்களை டீலே செய்திருக்கிறார்கள், எத்தனை ப்ராஜெக்ட்ஸ்களை சொதப்பி இருக்கிறார்கள். உங்களுடைய இன்டெகிரிட்டி, அதாவது மிஸ்டர் சுப்பிரமணியமுடைய இன்டெகிரிட்டியை ஒரு முறை நான் எடுத்து காட்டுகிறேன். மிஸ்டர் சுப்பிரமணியம் அவர்களுடைய அந்த இன்டெகிரிட்டியை கொஞ்சம் பாருங்க. மும்பை கோஸ்டல் ரோட் ப்ராஜெக்ட் டீலேவில் இருக்கு, முடிக்கணும். சார்தாம் ஹைவே ப்ராஜெக்ட் உத்தராகண்ட், பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய ஒரு கனவு திட்டம், இதுவும் இழுவையில் இருக்கிறது. கால்கட்டா ஈஸ்ட் வெஸ்ட் மெட்ரோ காரிடார் எல்என்டி கட்டி கொண்டிருக்கிறார்கள், இழுவையில் இருக்கிறது. பெங்களூர் சபர்பன் ரயில்வே ப்ராஜெக்ட் இழுவையில் இருக்கிறது. பாரத் மாலா ப்ராஜெக்ட், பாரத் மாலா பரியோஜனா, நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட், அதுல எத்தனை கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார்கள். எவ்வளவு டீலேயில் அந்த ப்ராஜெக்ட் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். ஜேவர் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் நொய்டா இன்டர்நேஷனல், அதுவும் எல்என்டி தான் கட்டி கொண்டிருக்கிறது. அங்க எந்த அளவில் டீலேயில் இந்த ப்ராஜெக்ட் இருக்கிறது, இழுவையில் இருக்கிறது. மும்பை மெட்ரோ லைன் 5, இதுவும் காட்கோப்பர்ல இருந்து மண்டாலே போகக்கூடிய அந்த ரயில் ட்ராக், அதுவும் இழுவையில் இருக்கிறது, டீலே. சபரிமலா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கேரளா, எல்என்டி கையில் ப்ராஜெக்ட், ஆனால் டீலே. இதை தாண்டி ராம் மந்திர், நியூ பார்லிமெண்ட் ஹவுஸ், நீங்க ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை பார்க்கிறீர்கள், உங்களுக்கு சம்பளம் 51 கோடி ரூபாய் வருடத்திற்கு. ஆனால் உங்களுக்கு அந்த குடும்பத்தை பற்றியோ, உங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பற்றியோ, அல்ல இந்த நாட்டுடைய இந்தியாவுடைய கலாச்சாரமே குடும்பத்தை சுற்றி தான் இருக்கிறது, அதை பற்றி எந்த விதமான கவலையும் அல்ல. அதனால்தான் உங்களுடைய ப்ராஜெக்ட் மீதும் உங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. சிந்தித்து பாருங்க. ஒரு மனிதர் 5 நாட்கள் வாரத்திற்கு வேலை பார்த்து, 2 நாட்கள் அல்ல 6 நாட்கள் வேலை பார்த்து, ஒரு நாளாவது அந்த நபருக்கு ஓய்வு கிடைக்கவில்லை என்றால் அந்த கம்பெனி உங்களுக்கு தேவையா?
அல்ல அது போன்ற உத்தியோகம் உங்களுக்கு தேவை. நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.